இது யார் இது? செய். இது சொல்லு, செஞ்சு காட்டு. இந்த சோதனை மூலம் அறியலாம். செய்ய தேவையான பொருள்: மீன் மோட்டை, மீன் இனிப்பு கம்பி, மீன் விசிறி. செய்முறை விளக்கம்: மோட்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் மோட்டரில் இனிப்பு கம்பி 2 செட் பண்ணிட்டு சுற்றில் 2 இனிப்பு கம்பி செட் பண்ணி பேட்டரியில் கணிச்சு மின்கல படகு போடும். தீர்வு: இந்த சோதனை மூலம் மின்கல எவ்வாறு இயங்குகிறதுன்னு மாறிடலாம். காற்று அழுத்தத்தின் மூலம் பலூன் எவ்வாறு இயங்குகிறது அறியலாம். செய்ய தேவையான பொருள்: டீ கப், பலூன், கட்பானத்துக்கு கத்திரிக்கோள். இது அப்படியே விட்டனா ஊதலாம். சோதனை மூலம் நாம் காற்றழுத்தத்தின் மூலம் இயங்கும் பலன் பற்றி நாம் அறியலாம். நீராவி போக்கினை இந்த சோதனை மூலம் அறியலாம். செய்ய தேவையான பொருட்கள்: மரக்கிளை, நெகிழி, நூல். செய்முறை விளக்கம்: ஒரு மரக்கிளையில் ஒரு நெகிழி வச்சு கட்டிடுவோம். மறுநாள் நம்ம அதை பார்க்கும்பொழுது நீராவி போக்கு நடைபெறுவதை நம்ம காணலாம். காரணம் இந்த தாவரங்களில் உள்ள நீர்த்துளிகள் நீராவி போக்கை நடைபெறுவதை நாம் இந்த சோதனை மூலம் காணலாம். செய்ய நூலை கட்டிட்டு தொங்க விட்டோம்னாக்கா வடக்கு தெற்கு திசையில் நிற்கும். இதை கடலில் பயணம் செய்யும்போது இது தேவைப்படும். செய்ய தேவையான பொருட்கள்: கண்ணாடி டம்ளர், நீர், நெய், பரிசு, பெட்டி. விளக்கம்: ஒரு கண்ணாடி டம்ளரில் நீர் எடுத்துக்கலாம். தண்ணியில் நெய் பாலிஷ் வெற்றி பெட்டி எடுத்து பற்ற வச்சுன்னா அந்த நெய் பாலிஷ் எடுத்து அதில் காரத்தன்மை அதிகமாக இந்த சோதனை மூலம் வேதியியல் மாற்றம் அடைவதை காண்போம். சரியா? முடிஞ்சிச்சு. செய்ய தேவையான பால், எண்ணெய், நெய், கீரை, மீன். செய்முறை விளக்கம்: ஊட்டச்சத்து வகைகள்: கார்போஹைட்ரேட், அரிசி, கோதுமை, புரதம். பருப்பு வகைகள்: கொழுப்பு, தாவர எண்ணெய், நெய், அதிகாரி வரும்போது இது நடனம் ஆடிச்சு சார். இது இப்போ செய்ய தேவையான பொருள் 2 டம்ளர், ஒரு வேகத்தை, ஒரு மின்சாரத்தி பெட்டி. இது நடனம் ஆடுது. இது எப்படின்னா ஒரு டம்ளர்
ஒரு மெழுகுவர்த்தியை ஒரு மூர்த்தி நடுவே அப்புறம் 2 டம்ளரை நடுவே வைத்தால் மெழுகுவர்த்தி நடுவானது. காரணம் என்னன்னா, எடை அதிகமாக இருக்கிற பக்கம் சாயும், அதுவே எடை குறைந்த பகுதி இருந்தால் அது சாயாது. இதுதான் மெழுகுவர்த்தி சொல்லு. சொல்றியா? அதுல ரத்த நாளங்கள் இல்லை. ஏன்னா ரத்த நாளங்கள் அந்த துடிப்பு சத்தத்தால் நம்மளுக்கு காசு கேட்கறது. அதனாலதான் பாதியில ரத்த நாளங்கள் இல்லை. கண் பார்க்கிறது சாமிக்கணும் அதில் எதை சொல்றியா அந்த காலத்தை கை வச்சு சாமி பற்றி அறியலாம்.
புரியல அவ்வளோதானா அவ்வளோதான் சொல்லட்டு இல்லையா சொல்லு ஸ்விட்ச் ஆன் பண்ணா எவ்வாறு இயங்குகிறது என்பதை நாம் அறியலாம். செய்முறை விளக்கம் 12 மணி நேரம் முளைக்கட்டி தண்ணீர் கட்டி ஒன்றா வச்சுருக்கோம். இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி இருக்குது. அதோட இது 10 மடங்கு அதிகமாகவே கிடைக்கும். சோதனை மூலம் நமக்கு இருக்க சத்துக்களை பற்றி அறியலாம். திராட்சையில் எலுமிச்சையில் சிச்சி கட்டுங்கள். குப்பை மேனி பூச்சிக்கொடிகளுக்கு சிறந்த மருந்து. உடலுக்கான மூட்டு வலியை சரி செய்யும். துளசி சளி காய்ச்சல் நரைவலி காய்ச்சல் குணப்படுத்தும். வேம்பு அதிகரிக்கும். சோற்று கற்றாழை உடலுக்கு பயிற்சி தரும். கூந்தல் வளர்ச்சி இவங்களை முன்னாடியே பண்ணோம். காகிதம் ஆடி சொல்றீங்களா
செய்ய தேவையான பொருள் சொல்லு. நீர் வந்து சர்வ சோதனை மூலம் செய்ய தேவையான நீர் சர்க்கரை எலுமிச்சை சாறு மாவு செய்யும் முறை சந்தரை கப்பு 4 எடுத்து அதில் பாதியாக ஒரு கப்பில் சர்க்கரை 3 கப்பில் எலுமிச்சை சாறு 4 கப்பில் சொல்கிறோம். சோதனை நீர் சொல்றீங்களா? சொல்லு. நீ சொல்றியா? அவ்வளோதானா? நீ சொல்லு. நான் செஞ்சேன். நீடா நான் சொன்னேன். சொல்லு. எதுவும் இல்லை. சொல்லு. எதுவும் தப்பு இல்லைன்னு தப்புன்னாலும் சொல்லு. எதுவும் இல்லை. சொல்லு. அவ்வளோண்ணா? அவ்வளோண்ணா? அமைதியாக இல்லை. வந்து கத்திரிக்காய் அவ்வளோதானா? நடுநிலை அட்டவணையின் போது கார்போ வாயுவை கண்டறியும் சோதனை.
அவ்வளோதானா? சாதனம் மூலம் நீரின் 3 நிலைகள் இயற்பியல் மாற்றம் என்று அறியலாம். அவ்வளோதானா? சரியா? அவ்வளோதானா? தூய பொருளை கண்டறிதல். அப்படியே சொல்லு, நீ செய்ய வேணாம். ஏன்னா அதிகாரி வந்தப்போ அப்புறம் செஞ்சுக்கோண்ணா. சொல்லு. ஒரு துணி எடுத்து கையில் கட்டியிருப்பாங்க. சொல்லு.
சரி. இது வந்து மைக்ரோஸ்கோப். நான் வந்து வெங்காயத்தோலை வச்சு தாவர செல்லு பார்க்குறேன். இது வந்து நம்ம வெறும் கண்களால் பார்க்க முடியாது. நுண்ணோக்கி மூலம் மட்டுமே தான் பார்க்க முடியும். சொல்லு. இது வந்து முப்பட்டகம். இந்த முப்பட்டகத்தில் சூரிய ஒளி பாயும் போது வந்து அது முப்பட்டகத்திலிருந்து வரும் வெள்ளை ஒளி ஏழு நிறமாக தெரியும். ஊதா, கருநீலம், நீலம், இண்டிகோ, நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு என 7 வண்ணங்களாக பிக்பையா நிறப்பிரிகை அடைவதை இந்த சோதனை காணலாம், அறியலாம். சரி, என்னம்மா தெரியுது? அத்தைக்கு காமி இந்த நீ வந்து கேட்கணும். அதுக்கான அர்த்தம் நோக்கம் வந்து அது நிறப்பிரிகை 7 நிறங்களை கொண்டது என்பதை இந்த சோதனை மூலம் நாம் அறியலாம். செய்ய தேவையான பொருள் வந்து சில்வர் தட்டு, நீர், கண்ணாடி, சுடுதொழி. செய்முறை வந்து சில்வர் தட்டில் பாதி அளவு நீர் நிரப்பிட்டு அதை பாதி அளவு கண்ணாடி முழுகும்படி வச்சுட்டு கண்ணாடியின் எதிர் திசையில் பார்க்கும்போது வயலட், இண்டிகா, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு நிறப்பிரிகை 7 நிறங்களை கொண்டது என்பதை இந்த சோதனை மூலம் நாம் அறிவோம். தீர்வு வந்து வெள்ளை ஒளி 7 நிறங்களை நிறப்பிரிகை நிகழ்வை இந்த சோதனை மூலம் நாம் அறிவோம். பயன்கள் வந்து வானவில் என்பது தத்துவத்திலேயே தோன்றுகிறது என்பதை நாம் அறிவோம். சொல்லு. அவ்வளோதானா? சொல்லுங்க. நடுவில் சார் கல்லோட கன அளவை பார்க்கணும். இந்த கல்லினால் வெளியேற்ற இந்த கல்லின் கன அளவு பார்க்கணும். இந்த சோதனை மூலம் நாம் தெரிந்த ஒழுங்கற்ற வடிவம் உள்ள கல்லை நம்ம பார்க்கணும். செயற்கைகாந்தம் தயாரிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சட்டகாந்தம் எடுத்துக்கணும், ஒரு ஆணி எடுத்துக்கணும். சட்டகாந்தம் வந்து ஆணி 30 இல்லைன்னா 40 இதே போல் செய்யணும். அப்புறம் ஆணி வந்து காந்தமாக மாறி இருந்ததுன்னா இது இருக்கும், காந்தமாக மாறினா இருக்காது. தனித்தனியாக பிடிச்சிக்கணும். மகு காய்கறி நல்ல மகு முட்டை பிளாஸ்டிக் மூடிலாம் இருக்கும். கை கேட்டு கை கேட்டு இந்த டம்ளர் போகும்போது இந்த வந்து எல்லாம் சேர்த்து தெரியும். எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியும். அப்புறம் இந்த பெஞ்சில் ஒல்லியாக இருக்கும், முழு பட்டா மாதிரி இருக்கும். நிறைய மின்சக்தி அவசர காலம் முன்னுக்கரை நீர் இருக்கணும். அது நடுவில் எல்லாரும் பேர்லேஸா ஒன்றிய மேற்பட்ட பூமி இருக்கலாம். மூடி வைக்கணும். 15 அல்லது 20 நாள் மூடி வச்சுட்டு நம்ம பார்த்தா இங்கே இயற்கை வைக்கணும். அப்போது எரியும் தீக்குச்சியை காட்டினால் பிரகாசமாக எரியும். இது எங்கே பயன்படுத்தினா வீடுகள், தொழிற்சாலைகள் இயற்கை வாயு எரிபொருளாக பயன்படுத்துகிறது. 15 நாள் நீங்கள் வச்சு ஊட்டச்சத்துக்களை நாங்கள் செய்ய தேவையான டெஸ்ட் டியூப்பு, உருளைக்கிழங்கு, அயோடின் கரைசல். இதில் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரத்துக்கு போட்டு அயோடின் கரைசல் ஊட்டினா நீர் நிறமாகி அதனால உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளிவரும். அது மெழுகுவர்த்தி எரிந்து நமக்கு ஒளி தருகிறது. உங்கள்கிட்ட இந்த கெமிக்கல் டீச்சர் வந்து நல்லா இல்லை
சொல்கிறேன் சொல்ல முடியும். செய்ய தேவையான பொருட்கள் சோதனை குழாய் தீக்கு உலகம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தீக்குச்சி செய்முறை விளக்கம் ஒரு சோதனை குழாய் எடுத்துன்னு அதில் ஒரு தீக்குச்சிகளை போடுவோம். அச்சு செய்யாத அமிலத்தை விடுவோம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை விடுவோம். அமிலம் உலகத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயு உருவாகும். எரியும் தீக்குச்சி வாயு அருகே கொண்டு செல்லும்போது பாப் என்ற ஒளியுடன் எரிவதை காணலாம். தீர்வு ஹைட்ரஜன் வாயு எவ்வாறு உருவாகிறது என்பதை இந்த சோதனை மூலம் அறிதல். பயன்கள் ஆய்வகங்களில் ஹைட்ரஜன் தயாரிக்க பயன்படுகிறது. திரவ அடர்த்தி வேறுபடுது. செய்ய தேவையான பொருள் பீக்கர், நீர், மண்ணெண்ணெய், தேங்காய் எண்ணெய். செய்முறை விளக்குகிறது. பீக்கரில் நீர், மண்ணெண்ணெய், தேங்காய் போன்ற மூச்சுகள். திரவ அடர்த்தி வேறுபாட்டின் காரணமாக பீக்கரில் 3 அடுக்குகளாக பிரிந்திருப்பதை நாம் காண்கிறோம். நீரின் அடர்த்தி 6 கிலோகிராம் அவை பீக்கரின் அடியுள்ளன. தேங்காய் எண்ணெய் அடர்த்தி பீக்கரின் அடியில் உள்ளது. இதில் குறைவான மண்ணெண்ணெயின் அடர்த்தி பீக்கரின் மேலே இருக்கிறது. திரவ அடர்த்தி வேறுபாட்டை பற்றி சோதனை மூலம் வெள்ளை நிற பகுதி முட்டை ஓட்டின் ஒரு மெல்லின் காணப்படுகிறது. இது செல்ஸ் வைக்கப்படுகிறது. தீர்வு இந்த சோதனையின் மூலம் உலக சீக்கிர அமைப்பை பற்றி அறியலாம். நெக்ஸ்ட் வந்து 2 மெழுகுவர்த்தி ஏற்றணும். 2 மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு ஒரு கண்ணாடி கவுளை எடுத்து ஒரு மெழுகுவர்த்தி ஆக்சிஜன் இல்லாததுனால மெழுகுவர்த்தி எழுதிடும். அது 2 பேர் மெழுகுவர்த்தியில் ஆக்சிஜன் சுற்றி இருக்கிறதுனால அதனால எரியுது. இது எரிவதற்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சோளம், வரகு, குதிரைவாலி போன்ற அனைத்து திணைகளும் உண்பதால் நமக்கு கார்போஹைட்ரேட் சத்து கிடைக்கும். அவற்றில் கார்போஹைட்ரேட் உள்ளது. வீட்டின் வகைகள் அரிசி, செய்ய தேவையான பொருள் பனிக்கட்டி, சூடான நீர், மருத்துவ பொருளின் செய்முறை சூடான தெரியும். அதே எடுத்து சூடான நீர் வச்சுனா நமக்கு மனித உடல் வெப்பநிலையை கையாள பயன்படுத்தக்கூடிய மருத்துவ வெப்பநிலையாகும். திரவங்களின் பண்பு
இதை சொல்லு, என்ன செய்ய போகிற அதை சொல்லு. செய்ய தேவையான பொருள் பாட்டுதான் நீர் காற்று உப்பம் விலகல் தண்ணி ஊற்றிடும் தண்ணி மாட்டி நல்லா ஐஸுக்கு அந்த பாட்டு இப்போ வந்து நோக்கம் வந்து விவசாயம் இதுக்கு தேவையான பொருள் இந்த மின்னுக்கு இந்த 2 மின்கம்பிகள் அதனால இந்த பீக்கரு இதில் வந்து இந்த நீர் வரும். இப்போ வந்து நான் பேட்டரி ஆன் பண்ணிட்டு இந்த போது லைட் எரியும். தண்ணி தான் வந்து லைட் எரியுது. காரணம் வந்து நம்ம ஸ்கூலில் கடிச்சிருக்கேன் கடிச்சிருக்கிறது இந்த வயதுக்கு போயிட்டு அதெல்லாம் வேதுவா அதே உண்டாகும். அதனால வந்து இந்த லைட் எரியுது. இதுவே முன்னோட்டத்தில் வேது ஆகும். இது வந்து மின்னோட்டத்தையும் நோக்கம் வந்து கணக்கினுடைய மின்னோட்டம் பாயும்போது நோக்கம் வந்து கணக்கின் வழியே மின்னோட்டம் செலுத்தும்போது செய்ய தேவையான பொருள் வந்து மின்விளக்கு மின்கலன் மின்சாவி மின் செயல்முறை அடித்தின் வழியே மின்னோட்டம் பாயும்போது எலக்ட்ரான்களுக்கும் மூலப்பொருட்களுக்கும் இடையே குறிப்பிட்ட அளவில் உராய்வு நடைபெறும். இந்த நிகழ்வின் போது மின்னாற்றல் வந்து வெப்ப ஆற்றலாக மாறுகிறது. இதுவே மின்னாற்றத்தின் பார்த்தா லைட் வந்து சூடாயிடும். கை வச்சு கொஞ்ச நேரம் ஆகும். மேலே பெறுதலுக்கு ஆக்சிஜன் தேவை. டீச்சர் சொல்லாது, அக்காவே சொல்லு. அது மட்டும் இல்லை, இதுக்குள்ளே காற்று அடிக்கணும் எரியுமா, அதுக்கடுத்து இதுலேருந்து தண்ணி வரும். இந்த பாட்டில் இருக்கு நல்லா தண்ணி மேலே இருக்கு ஃபுல் தண்ணி பண்ணணும். நம்மளுக்கு கரண்ட் இல்லாத போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். கை வச்சு அவள் தானே காரணம் இடம் இல்லையா? காரணம் இடம் இல்லையா அதுக்கு? இது மின்சாரம் கொஞ்சம் மின்சாரத்தை கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுறது குறைக்கலாம். பொறுமையாகவே மின்சாரத்தை பொறுமையாக கையாளலாம். தெரியாது. சரி அப்படியே பாரு. இது வந்து டைனமோ மோட்டர், இது வந்து லைட்டு. இந்த மோட்டர் வந்து அது கரண்ட், இந்த மோட்டர் வந்து இதில் கரண்ட் பாஸ் ஆகி இந்த வயர் வந்து இதுக்கு போகுது. இது வந்து இது வீடு பாஸ் பண்ணி இது போகும்போது நீங்கள் பார்த்துக்கலாம்ல காற்றாலையெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாங்க குழந்தைங்களுக்கு நிறைய பேர் தான் அதே மாதிரி நம்ம இப்போ போயிட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்படி அது நல்லா பெருசாக தெரியும். இது லைட் ஆஃப் பண்ணி பார்த்தா நல்லாவே பெருசாகவே தெரியும். யோ பக்கடிங்க. காரணம் சொல்லு. காரணம் இல்லையா? வேற ஆட்டங்களா?
நோக்கம் செய்ய தேவையான பொருள் சிறிய பல்வேறு பொருளும் கக்கையின் மையத்தில் வந்துச்சுன்னா சொல்ல அப்படியே பண்ணு. இந்த சோதனை மூலம் நெகிழ்பட்டி அவ்வளோதானா? மீன் பிடிக்கும் போது சக்கரை போட்டோமா போதுன்னு பார்த்து எழில்னா விட்டு எதுனா இல்லை பரவாயில்ல விட்டு அதை சொல்லிட்டல நீ பரவாயில்ல. என் பேர் எம்ஜே ஸ்ரீ. நான் வந்து மழைநீர் சேகரிப்பு பண்ணுறேன். முதல்ல இதில் வந்து தண்ணி ஊற்றி, இது வந்து மழைநீர். இது மூலமா தண்ணிங்க வரும். சுத்தமான
நீர் வந்தோம். இது ஏன் இப்படி வந்துன்னா மழை நீரை வந்து நம்ம வீணாக்காம சேகரித்து வச்சுக்கணும். ஏன்னா மழை இல்லாத காலத்துல வந்து இந்த வெயில் காலத்துல நீர் கிடைக்காது இல்லையா, மழை பெய்யாது. அந்த நேரத்துல நம்ம சேகரித்து வச்சு இந்த மழை நீரை வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தினா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து மழை நீரை எப்படி சேகரிக்கணும், முதல்ல மரத்தை நடணும். ஏன்னா மரம் நட்டாதான் மழை பெய்யும். அந்த மழை பெஞ்சதும் நம்ம மழைநீர் சேகரிப்பு வந்து ஒவ்வொரு வீட்லயும் மழை சேகரிப்பு தொட்டியை வச்சு சேகரிக்கணும். கரைப்பொருள் பச்சை அடிதல். இதுக்கு தேவையான பொருள் கண்ணாடி கேஸ், சக்கரை, தண்ணி. ஒரு கண்ணாடி கேஸ்ல பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அதில் வந்து ஒரு மூணு இப்போ நல்லா கலக்கணும். சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிச்சு. சக்கரை வந்து 3 குழம்பு இடையே இருக்குது. ஒரு குவளை நீரும் ஒரு குவளை சர்க்கரையும் ஒரே போல் இருப்பதை நாம் காண்கிறோம். நீர் ஒரு கரைப்பொருள், கரைப்பொருள் வந்து சர்க்கரை, சர்க்கரை தண்ணி வந்து கரைச்சல். கரைப்பொருள் பற்றி இந்த சோதனை மூலம் நாம் அறியலாம். இப்போ வந்து மெழுகுவர்த்தி இந்த மெழுகுவர்த்தி போட்டாங்க. இதை காமிச்சா தலைக்கிடம் புரியல. இதுல இருந்து இங்க பார்த்தனா ஒளி நேர்பட்டு சேர்ந்ததுனால இதை பார்த்தோம்னா இங்க வந்து நெருப்பு தலைக்கிடம் வெப்பநிலையை கண்டறியும் சோதனை. தேவையான பொருள் மெழுகுவர்த்தி, நீர், காகித கோலை, தீப்பெட்டி. செய்முறை: ஒரு காகித கோலை எடுத்துக்கொண்டு அதே இன்னொரு காகித கோலையில நீர் எடுத்துக்கொண்டு எரிச்சனா எரியாது. ஏன்னா இப்போ நீர் வந்து வெப்பத்தை எடுத்துக்கொள்ளுது. இந்த நேரம் தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு பொருள் எரிவதற்கு குறைந்தபட்ச வெப்பம் தேவை என்பதை இந்த சோதனை மூலம் அறிதல். அதே
அவ்வளோதானா பூமி